செய்யாது. அதனால்தான் ரிசீவ் பண்ணுது, பெற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தை வந்தவுடன் நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எப்படி பெற்றுக்கொள்ளுவீங்க? ஆமென் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும், ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்பதான் நீங்க ரிசீவ் பண்றீங்க. ஆமென், அல்லேலூயா. சோ இந்த சேனல் ஆரம்பிக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு ஏவுதல் கொடுத்தார். அன்று பேதுருக்கு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்போ ஆண்டவர் ஒரு நல்ல ஆலோசனை சொன்னார். என்ன ஆலோசனை? உன் வலையை ஆழத்தில் போடு. வலையை போட்ட உடனே நிறைய மீன் வந்தது. இந்த வலையும் வலைதளம், அதான் இன்டர்நெட். ஆமென். இப்போ உங்க பாஸ்டருக்கு, நம்ம ஐயாவுக்கு திரளான மீன்கள் வரணும்னா ஒரு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், தொடர்ந்து இன்டர்நெட்ல ஒரு மெசேஜ் இதெல்லாம் யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுக்கிட்டே இருந்தா அது மூலமா ஒரு பெரிய ஆத்தும அறுவடை இந்த சபை ஐயாவுக்கு உண்டாகும். யாரு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க நின்று பிரசங்கம் பண்ணி லைவ் கொடுத்துட்டே இருங்க. ஆமென். அன்னைக்கு பேதுருக்கு வலையை போட சொன்னார். அந்த வலை தான் இன்னைக்கு இன்டர்நெட், வலைதளம். இப்ப வலைதளத்துல போட்டுட்டே இருந்தாங்கன்னா ஆத்துமாவும் வரும், ஆத்துமா மூலமா அறுவடையும் வரும். ஆமென், ஆமென். சோ இது ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஏவுதல் படுத்தினார். ஆனா தொடர்ந்து நீங்க பிரசங்கம் பண்ணும்போது, ஆராதனை பண்ணும்போது எல்லாமே லைவ் விடுங்க. ஆமென். பெரிய அறுவடை காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த அருமையான கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க யாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கூட்டத்துக்கு பேர் வெற்றியும் வாழ்வோம். சொல்லுங்க, வெற்றியும் வாழ்வோம். இன்னொரு முறை சொல்லுங்க, வெற்றியும் வாழ்வோம், வெற்றியும் வாழ்வோம். அதை பத்தி தான் இன்னைக்கு ஆண்டு வார்த்தை கேட்க போறீங்க. எப்படி உங்களுக்கு உண்டாகும்னா, நீங்க கவனமாய் கேட்டா. இயேசு சொன்னா, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தினால் விடுதலை இல்லை, அறிகின்ற சத்தியத்தினால் விடுதலை. இப்ப எந்த சத்தியம் உங்களுக்கு நல்லா புரியுதோ அதுல நீங்க விடுதலையாய் வாழ்வீர்கள். ஆமென். இன்னைக்கு பேச போற ஒரு அற்புதமான சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த சத்தியம் விடுதலை ஆக்கும். சத்தியத்தினால விடுதலை கிடையாது. எந்த சத்தியம் உங்களுக்கு நல்லா புரியுதோ, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதோ, அந்த சத்தியத்தினால் உங்களுக்கு நான் இப்போ வெற்றியும் வாழ்வோம். இதை குறித்து ஒரு சத்தியம் உங்களுக்கு தெரிந்தால் இந்த ரெண்டு ஏரியாவில் நீங்க எப்படி வாழலாம்? வெற்றியா வாழலாம், வாழ்வு. வாழ்வு எப்படி இருக்கணும்? வெற்றியா இருக்கணும். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணும்? இதை இயேசுவே தேவனே சொல்லிக் கொடுத்தார் இல்லைங்களா? அதுக்கு போறதுக்கு முன்பாக இந்த அறிவு உண்டானாதான் வெற்றி வரும். அதான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளின்றி. இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணிட்டு இனி தினமும் வாசிங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா, தேவனை அறிகிற அறிவினால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும். 2 வேர்டு. ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை நம்ம செத்து பரலோகம் போனாதான் நல்லா இருப்போம் அப்படின்னு பிரசங்கத்தை கேட்கிறோம்.
இல்லைங்களா? நீ ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டேன்னா அங்க நீ எப்படி இருக்கலாம்? நல்லா இருக்கலாம். சொல்லுங்க, பேசுங்க. எப்படி இருக்கலாம்? நல்லா இருக்கலாம். பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரும். நீங்க பேசலன்னா உங்க வாழ்க்கையில வராது. இது ஒரு பிரின்சிபல்ஸ், இது ஒரு கோட்பாடு. அப்போ தேவ பக்திக்கும் ஜீவனத்திற்கும் வேண்டிய எல்லாம் எதுல வச்சிருக்காருன்னா அவரை அறிகிற அறிவு. யாரை? தேவனை குறித்து அறிகிற அறிவு. கர்த்தரை குறித்து ஒரு அறிவு, தேவனை குறித்து ஒரு அறிவு. உங்களுக்கு இந்த அறிவு உண்டானா ஜீவனத்திற்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த பூமியில வாழ்கிற 100 வருஷத்திற்கும் அதுக்கப்புறம் செத்து பரலோகம் போனா, அதான் இந்த உலக வாழ்வுக்கும் பரலோக வாழ்வுக்கும் இந்த 2 வாழ்வுக்கும் எங்க எதுல வச்சிருக்காருன்னா நீங்கள் தேவனை அறிகிற அறிவு. இப்ப நாம் எல்லாமே இதுல பெற்று போலன்னா அவர் அறிகிற அறிவில் தான் வச்சிருக்கிறார். அவரை குறித்து அறிவு உண்டாகவில்லை என்றால் இந்த பூமியில உங்களால என்னால் வெற்றியா வாழவே முடியாது. ஏன் கிறிஸ்துவ இன்னைக்கு தோல்வியில வாழ்றாங்க? வெற்றியாய் வாழ்வதே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் தான் தோல்வியிலும் வியாதியிலும் வறுமையிலும் போராட்டத்திலும் கஷ்டத்திலும் வாழ்றாங்க. சில பேர் நான் விசுவாசிக்கிறேன்னா இதெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. யார் கொடுத்தது? வியாதி, கஷ்டம், பிரச்சனை, வறுமை, தரித்திரம், இதெல்லாம் யார் கொடுக்கிறது? கர்த்தர் கொடுக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் கொடுத்து அவரை சிக்ஷித்து இது மாதிரி அப்படியே உள்ள பரலோகம் கொண்டு போயிருக்கிறார்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இல்லைங்களா? அது கிடையாது. அவரை அறிகிற அறிவினால் தான் நமக்கு வெற்றியாய் வாழ முடியும். அப்ப நாம் ஏன் இன்னைக்கு இவ்வளவு தோல்வியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? அவரை அறிகிற அறிவு. இந்த அறிவு என்னன்னா தேவனை குறித்து அறிவு. எப்படி அறிய முடியும்? இந்த அறிவு நோய் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் இந்த வேர்டு பைபிள் எங்க வருதுன்னா ஆதாம் யோவாளை அறிந்தான். அங்கதான் ஃபர்ஸ்ட் வேர்டு வருது. ஆதாம் யோவாளை அறிந்தான். அப்புறம் வசனம் சொல்லுகிறாங்க, அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். இந்த அளவுக்கு தான் தேவனை அறிய வேண்டும். அப்படியே ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி நீங்கள் தேவனை அறிய வேண்டும். தேவனை குறித்து நமக்கு நல்லா தெரியும். கர்த்தரை குறித்து அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர், அற்புதமானவர், அதிசயமானவர் அப்படின்னு அவரை குறித்து நல்லா தெரியும். இப்ப நீங்க பைபிள் காலேஜ்ல நீங்க தியாலஜிக்கல் படிக்க போனா கூட அந்த வேர்ட் தியாலஜிக்கல் அப்படின்னா தியோ மீன்ஸ் God. About no studying about God, that's mean theology. ஆனா பைபிள் அந்த நோயின் அந்த அறிவு கிடையாது. அவரை குறித்து அறிகிற அறிவு கிடையாது. அவரையே அறிகிற அறிவு. ஆமென். அவரையே knowing of God. இதுதான் நமக்கு தெரியாதனால தான் இன்னைக்கு நாம் எதை வாழ்றோம்? கஷ்டத்திலும் வியாதியிலும் வறுமையிலும் தோல்வியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஃபவுண்டேஷன், பேசிக். அவரை அறிகிற அறிவு நீங்கள் பெற்றுக்கொண்டால் இந்த பூமியில அதனால அப்படிதான் வசனம் போட்டிருக்குது. எப்படி இருக்குது அந்த வசனம்? நல்லா படிங்க. இது ஒரு பெரிய வெளிப்பாடு. அவர் அறிகிற அறிவினால் ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும். ஜீவனத்திற்கு நான் தெரியுங்களா? இப்ப இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கைக்கு, இந்த பூமியில நீங்க எப்படி வாழ்றீங்க அந்த வாழ்க்கைக்கும் அதுக்கப்புறம் ஜீவனத்திற்கும் தேவ. நமக்கு என்னன்னா கடவுள் என்னை குறித்து எதை நினைக்கிறாரு? நான் ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், உபவாசிக்கணும், அப்படிதான் நான் பண்ணணும்னு தேவன் இடத்துல எதிர்பார்க்கிறார்.
இப்போ இந்த உலக வாழ்க்கைக்கும் தேவனுக்கு என்ன கிடையாது. கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா இந்த உலக வாழ்க்கைக்கும் இப்ப நீங்க ஒரு 90 வயசு வரை வாழ்றீங்க, ஒரு 100 வயசு வரை வாழ போறீங்க. அந்த வாழ்க்கைக்கும் தேவனுக்கு என்ன கிடையாது அப்படின்னு நமக்கு போதித்து இருக்காங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்றது? ஜீவனத்திற்கும் சொல்லுங்க, ஜீவனத்திற்கும் சொல்லுங்க, ஜீவனத்திற்கும் சொல்லுங்க, ஜீவனத்திற்கும் சொல்லுங்கம்மா, பாட்டியம்மா, ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் சொல்லுங்க, ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை, உங்களுக்கு தந்திருக்கிறார் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஒருத்தர் தான் கவனமா கேட்கிறார். இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கைக்கு வேண்டி எல்லாமே தந்திருக்கிறார். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பேதுரு சொல்றாரு, ஜீவனத்திற்கும் தேவ பக்தி வேண்டி யாவற்றும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு அப்படினா கொடுத்திருக்கிறார். ஆனா இது ஏன் நாம் பெறல? ஏன் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த தேவனை குறித்து இல்லை, இந்த தேவனை அறிகிற. அப்ப கடவுள் எல்லாத்தையும் எங்க வச்சிருக்காருன்னா உங்களுக்கு அறிகிற அறிவு. அதனால இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு எல்லாம் இருக்குது, எல்லாமே பண்றோம். ஆனா இந்த தேவனை குறித்து தேவனை அறிகிற அறிவு மாத்திரம் இல்லை. பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? எங்களுக்கு ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும், அவரை குறித்து நல்லா தெரியும். அவரை குறித்து தெரியணும்னா ஆதாம் யோவாலை அறிந்தான், காயினை பெற்றார். அந்த மாதிரி இன்டிமேஷன் யார் கூட இருக்கணும்? தேவனுக்கும் உங்களுக்கும். ஆமென். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன் மாதிரி உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த நோய் தான் பைபிள் சொல்லுது. அந்த அறிகிற அறிவுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த அறிவினால் தான் பரலோகத்துல அங்க நல்லா வாழலாம், பரலோகத்துல நல்லா நாம் சுகமா இருக்கலாம். ஆனா இந்த பூமியில கஷ்டத்திலும் வியாதியிலும் குறைவிலும் தரித்திரத்திலும் கூட கஷ்டம் அப்படி நாம் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அது தேவனுடைய சித்தம் கிடையாது, அது தேவனுடைய விருப்பம் கிடையாது. தேவனுடைய சித்தம் திட்டம் வசனத்தில் இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய அப்படின்னா ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றும் அவருடைய திவ்ய வல்லமையானது கொடுத்திருக்கிறார். அப்ப அறிகிற அறிவு. இப்போ இதை குறித்து ஆண்டவர் தேவனே சொல்றார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 1:8. யோசுவா 1:8. ஆண்டவர் அற்புதமாய் டீச் பண்றாரு. யாருக்கு? யோசுவாவுக்கு. என்ன டீச் பண்றாரு? அந்த வசனத்தை வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் இதுல எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது மோசேவுக்கு பிறகு ஒரு பெரிய லீடராக யோசுவா ஆண்டவர் செலக்ட் பண்ணார். மோசே யாருன்னா பெரிய லீடர். ஜனங்க மோசேவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இப்போ மோசேக்கு பிறகு யோசுவா வரார். யோசுவா யாருன்னா மோசேவுக்கு வேலைக்காரர் இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள்ல ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு கீழே யாரும் மதிக்க கூடாத அளவுக்கு யோசுவா இருக்கிறாரு. ஆனா இப்போ 30 லட்சம் ஜனங்களுக்கு கடவுள் யார லீடரா பண்றாரு? யோசுவா பண்றாரு. இப்போ இந்த யோசுவாவை இந்த ஜனங்க ஏற்றுப்பாங்களா? அவன் வேலைக்காரன். ஜனங்க யோசுவாவை லீடரா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ கடவுளே வந்து யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்கிறார், நீ வெற்றி அடையணும்னா இங்க அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ
புத்திமான நடப்பாய் அப்படின்னு தமிழ் இருக்கு. இந்த இங்கிலீஷ்ல இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா, you will make your way prosperous, then you will have good success. இப்போ good success, prosperous, prosperity என்ன? செழிப்பு. செழிப்புக்கு கிறிஸ்துவுக்கு அகைன்ஸ்ட் இல்லைங்களா? செழிப்பின் உபதேசம் தவறான உபதேசம் சொல்றாங்களா? செழிப்பின் செய்தி எல்லாருக்கும் நீங்க நம்புறீங்களா? தவறான செய்தின்னு. நீங்க நியூ கவர்னன்ட் சபை. அப்போ கடவுள் இங்க யோசுவாக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்களா நீ நடத்தணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கடவுளே சொல்லித்தராரு, கடவுளே டீச் பண்றாரு. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் அப்படியே இந்த பைபிள், இதை நீ படித்து இதில் அறிந்து இதில் இருக்கிற சத்தியங்களெல்லாம் நீ புரிந்து கொண்டால் நீ என்ன செய்வ? You will make your way prosperous and then you will have good success. Prosperity-யும் success-ம் யார் சொல்லி கொடுக்கிறது? தேவன். ஆனா கிறிஸ்துவுங்க சக்சஸுக்கும் ப்ராஸ்பரிட்டிக்கும் அகெயின்ஸ்ட், செழிப்புக்கு அகெயின்ஸ்ட். ஆனா இங்க நீங்க இங்கிலீஷ்ல வாசிக்கலன்னா ப்ராஸ்பரஸ்னு வருது. சக்சஸ் வெறும் சக்சஸ் கிடையாது. என்ன சக்சஸ் சொல்லுங்க? குட் சக்சஸ். இந்த உலகம் பேசுகிறது வெறும் சக்சஸ், ஆனா பைபிள் பேசுவது குட். யாராவது பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சக்சஸ் உலகம் பேசுது, ஆனா பைபிள் பேசுவது சொல்லுங்க குட் சக்சஸ். ஒரு மூணு முறை சொல்லுங்க குட் சக்சஸ், குட் சக்சஸ். அப்போ செழிப்பும் குட் சக்சஸும் யார் கொடுக்குறது? தேவனே சொல்லி தரார். நீங்க இங்கிலீஷ்ல அப்படியே வாசிக்கலாம், அந்த வசனம் அப்படியே இருக்குது. You will make your way prosperous, then you will have good. அப்போ செழிப்பும் நல்ல வெற்றியும் யார் சொல்லி கொடுக்கிறாரு? ஆனா நாம தான் கிறிஸ்துவ தான் ஏற்றுக்கொள்ளல. செழிப்பு அப்படின்னா வெறும் பணம், காரு, பங்களான்னு கிறிஸ்துவ சொல்றாங்க. செழிப்பு அப்படின்னா வெறும் காரு, பங்களா கிடையாது. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும், அதுக்கு பேர் தான் செழிப்பு. சரி, உங்களுக்கு யாருக்காவது நான் நல்லா இருக்கணும்னு விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நீங்க நல்லா இருக்கணும் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? நான் நல்லா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? சபையில இது கிடையாது, ஆனா வெளியே இருக்கிறவங்க நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா வாழணும், வெற்றியா வாழணும், செழிப்பா வாழணும், அதுக்கு என்ன வழி சொல்லுங்கன்றான். ஆனா சர்ச்சில் தான் இதுக்கெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் என்று இதுகளை எதிர்த்திருக்கிறதா சபைகள், விசுவாசிகள், போதகர்கள். ஆனா யோசுவாவுக்கு தேவனே சொல்லி தரார். நான் சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல இருந்தா நீங்க வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. இந்த வேதத்தை நீ தினமும் இரவும் பகலும் தியானித்தா, இந்த வேதத்தை நீ வாசித்தா, இதுவே உன் வாழ்க்கைக்கு தியானமா இருந்தா, நமக்கு என்ன சொல்றாங்கன்னா நீ செத்தா பரலோகம் போவ. கரெக்ட். ஆனால் இங்க யோசுவாவுக்கு என்ன சொல்லி தராருன்னா, இதையே நீ தியானித்துக் கொண்டிருந்தால் நீ செழிப்பாய் வாழ முடியும், நல்ல வெற்றியாய் வாழ முடியும். யார் சொல்லி கொடுக்கிறது? யார் போறீங்க சிஸ்டர் சொல்லுங்க? யாரு? தேவனே யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். வெற்றி அடையணுமா? அந்த வழிதான் நீங்க சொல்லி கொடுக்கும் இடத்துல வந்திருக்க தேவனே நான் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அந்த வழியும் அந்த கீயும் சாவியும் தேவனே உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். யோசுவாவுக்கு எப்படி அவர் சொன்னாரோ, அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ. தமிழ்ல கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் நல்லா புரியுற மாதிரி வரல, ஆனா தான் இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா வருது. You will make your way prosperous, then you will have good. அப்போ good success-உம் prosperous-உம் யாருக்கு இருக்குது?
யார் கொடுக்கிறது? தேவன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், உங்க ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் வேண்டிய எல்லாம், அப்புறம் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாம் எது இருக்கு? தேவனை. இந்த வெளிச்சம் உங்களுக்கு வந்ததுன்னா இன்னிலிருந்து நீங்க வெற்றியும் வாழணும் வாழ்வீர்கள். ஆமென். வாழணும், வெற்றி உங்களுக்கு ஜெயமா இருக்கும். ஆமென். வெற்றியும் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெற்றியா இருக்கும். வாழ்க்கை எப்படி இருக்கும்? யாருக்கெல்லாம் வேணும்? வெற்றி உள்ள வாழ்க்கை வேணும், வாழணும்னா அதுல எதை வச்சிருக்கிறாரு? நீங்க சும்மா கை தட்டி போறது இல்ல, தேவனை அவரை அறிகிற வச்சிட்டார். அவர் எந்த அளவுக்கு நீங்க அறிகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீர்கள். இரண்டாவது, உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கையும் வெற்றியான வாழ்க்கையும் தேவனே கொடுக்கிறாங்க, நம்பணும். ஆமென். யார் கொடுக்கிறது? பல வருஷமாய் நான் 17 வயசுல இருந்து பைபிளை வாசிக்க பிரசங்க கேட்டிருக்கிறேன். இதை தேவன் கொடுக்கிறாரு, நான் பிரசங்க கேட்டதே கிடையாது. வெற்றியும் செழிப்பும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் தரார் என்று பிரசங்கம் கேட்டதே கிடையாது. இந்த சபையில என்ன கேட்கிறீங்கன்னு தெரியல. ஆனா கிறிஸ்துவும் கேட்காத சத்தியம். யோசுவாவுக்கு தேவனே சொல்லிக் கொடுக்கிறார். புரியுதுங்களா? என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு? நீ வெற்றியா வாழணுமா, நீ செழிப்பா வாழணுமா? இந்த வெற்றியும் செழிப்பும் யார் கொடுக்கிறது? ஃபர்ஸ்ட் நல்ல ஆழமா புரியணும். ஏன்னா காலகாலமா இதுக்கு அகைன்ஸ்ட் சபை, இதுக்கு அகைன்ஸ்டா தான் பிரசங்கம் பண்றாங்க. செழிப்பு தப்பு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? செழிப்புன்னா வெறும் மெட்டீரியலா கிடையாது. செழிப்பு அப்படின்னா 3வது யோவான் வாசிங்க 2வது வசனம். உங்களுக்கு என்ன தெரியுங்களா? உங்க கையில டைமண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டால், இந்த வசனத்தின் அறிவு உங்களுக்கு வந்தா, இதுதான் உங்க வெற்றிக்கான வழி. ஆமென். வாசிங்க 3வது யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இவர் யாருடைய ஜெபம்? யோசுவாவா? யோவான். யோவான் யாரு? இயேசுவுக்கு கூட சீசன். இயேசுக்கு எத்தனை சீசன் இருந்தாங்க? 12 பேர். குட். அந்த 12 பேர்ல 3 பேர் இயேசுவோடு எப்பவுமே இருந்தாங்க. தெரியுங்களா? அவங்க 3 பேர் யார் யாரு? யோவான், பேதுரு, யாக்கோபு. இங்க 3 பேர் தான் எங்க போனாலும் இயேசு பின்னாடி போனாங்க. இயேசு அவங்களோட கூட தான் போனார். பருவ மலைக்கு போனாலும் எங்க போனா அந்த 3 பேர் தான் கூடவே இயேசு கொண்டு போனார். இந்த 3 பேர்ல ஒருவர் இயேசுவுக்கு மார்பில் சாய்ந்திருந்த சீசன். அவர் யாரு? வெரி குட். நல்லா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. வெரி குட். இயேசுவுக்கு அன்பான சீசன் யோவான். இயேசுடைய மார்பில் சாய்ந்திருக்கிறவர். அப்படின்னா இயேசு யோவான் அதிகமாய் நேசித்தார். அப்போ மார்பில இருதயத்துல சார்ந்திருந்தவர்களா இப்ப இயேசுடைய சித்தம், இயேசுடைய ஞானம், அவருடைய எண்ணம், அவருடைய ஏக்கம், அவர் என்ன நினைக்கிறார் என்பது எல்லாம் யாருக்கு நல்லா தெரியும்? சிஸ்டர் பேசணும், பிரதர்ஸ் பேசணும். ஓகேங்களா? அப்பதான் இந்த சக்தி உங்களுக்குள்ள போகும். நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தூங்குவீங்க, என்னையே பார்த்துக்கிட்டீங்கன்னா தூங்குவீங்க. ஆனா நீங்க பேச பேச இந்த அற்புதமான சத்தியம் உங்களுக்குள்ள போச்சுன்னா உங்க வெற்றியும் வாழ்வும் நிச்சயம். சொல்லுங்க ஆமென். உங்க வெற்றியும் வாழ்வு என்பது நிச்சயம். அதுக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இது எப்படி திட்டமோ பாஸ்டர் திட்டம், இது தேவனுடைய திட்டம். ஆமென். யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். நீங்கள் வெற்றியாய் வாழணும் என்பது தேவனுடைய திட்டம். ஆமென். இந்த அன்பான சீசன் இருதயத்துக்கு ஏற்ற இருதயத்துல நினைவுகள், இயேசுவின் எண்ணங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்? யோவான்
கடைசியா வயது சென்று வயதான நேரத்துல அவர் நிறைய தரிசனம் எல்லாம் பார்த்து வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதினவரும் யோவான் தான். இப்போ கடைசி காலத்துல, வாழ்க்கைக்கு கடைசி காலத்துல வந்து அவர் ஒரு ஜெபம் பண்றார். இந்த வசனம் பிரேயர். இன்னைக்கு விசுவாசி இந்த பிரேயர் பண்ணிருந்தா இன்னைக்கு இந்தியாவுல கிறிஸ்து எப்படி இருந்திருப்பாங்க? சூப்பரா இருப்பீங்க.